ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு லாங் ட்ரிப் தான் கிளம்பியிருக்கோம். வெளியே போகணுன்னு ஏற்கனவே ஒரு டைம் வீடியோவில் சொல்லியிருக்கேன்ல, அதனால் இன்றைக்கி தான் கிளம்புறோம். காலையிலே 4 o'clock எழுந்திரிச்சு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. அப்புறம் 7 o'clock மேலே தான் கிளம்பியே முடித்தோம். ஏன்னா 4 o'clock என் பையனும் எழுந்திரிச்சிட்டான். அவனை வச்சுட்டே ஒவ்வொன்றா செஞ்சு கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கிளம்பி அப்படியே வண்டியும் ஏறியாச்சு. என் பையனுக்கு ரொம்ப ஜாலி தான் வண்டியில் போகணும் அப்படின்னாலே. நல்லா ஜாலியாக இருந்தான். அப்புறம் போகிற வழியில் ஒரு கேன் தண்ணி பிடிச்சாச்சு. தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஒரு வேண்டுதல் இருக்குது, அதான் போயிட்டுருக்கோம். வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள், என்ன வேண்டுதல்னு தெரியும். அப்படியே கிளம்பியாச்சு. என் பையனும் சுகந்தான்ட்டு உட்காந்துட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 9 மணி வாக்கில் சாப்பிட ஒரு இடத்துல வண்டி நிறுத்தணும். கோயில்கிட்ட ஒரு இடத்துல நிறுத்தி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். இன்றைக்கி காலையில் லெமன் சாப்பாடு, கத்திரிக்காய் பொரியல் வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா வெளியெல்லாம் சாப்பிட எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. எங்கள் அம்மாவும் அப்பாவும் வெஜ் இல்லாதனால நாங்கள் வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு நல்லா வியூ நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு, வெளியே உட்காந்து சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஆக்சுவலி நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே என் பையனுக்கு சாப்பாடு ஓட்டிட்டோம். என் பையனுக்கு தனியாக பருப்பரிசி சோறு செஞ்சு கொண்டு வந்திருந்தோம். அப்புறம் சாப்பிட்டு அங்கே திருச்சி சமயபுரம் போகிற வழியில் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் யமதர்மர் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே போகணுன்னு எங்கள் அம்மா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் அங்கே ஃபஸ்ட்டு போய் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த கோயிலுக்கு போனோம். அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டோம். இந்த கோயிலில் மட்டும்தான் சிவன் அண்டு யமதர்மர் 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் சிறப்பு இருக்குது. போய் நல்லா சாமி கும்பிட்டாச்சு. ஃபஸ்ட் டைம் போகிறனால எப்படி என்னன்னு தெரில. நாங்கள் போய் ஃபஸ்ட்டு சாமி மட்டும் கும்பிட்டு வந்துட்டோம். அடுத்த டைம் போகிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. திருப்பயஞ்சிலிங்கிறது தான். அப்புறம் நாங்கள் சமயபுரம் கிளம்பிட்டோம். அங்கே போய் ஃபஸ்ட்டு சுகந்தனுக்கு மொட்டை அடிச்சுட்டு நானும் பூமுடி இறக்கிட்டேன், எங்கள் அம்மாவும் பூமுடி எடுத்துட்டோம். இது வேண்டுதல் எங்களுக்கு இருந்துச்சு. அதனால் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டோம். அங்கேயே நான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருந்துச்சு. அங்கேயே மொட்டை அடிச்சுட்டு அங்கேயே ரூம் கொடுத்துருந்தாங்க. குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு. முன்னெல்லாம் அப்படி இல்லை. எங்கள் அம்மா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருந்தாங்க. பட் இப்போ ஓகே, நல்லா இருந்துச்சு. போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சாமிலாம் கும்பிட்டு வந்துட்டோம். நல்லா பக்கத்தில் இருந்து பார்த்து சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டு அப்படியே 2:30 சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா இந்த டைம் சீக்கிரமே பார்த்துட்டோம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. போன டைம் எங்கள் அம்மா அப்பா சொந்தனெல்லாம் போயிருந்தாங்க, நான் போகல. அப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டைமும் க்ரௌட் அதிகமாக தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் சமயபுரம் போயிருந்தேன்னா எனக்கு அது அவ்வளோக்கு தெரியல. அதனால் க்ரௌட் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். மாம்பழமும் கொய்யாப்பழமும் தான் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சா, கொஞ்ச நேரத்தில் ஒரு கோயில் வந்துச்சு. அந்த கோயிலில் நிறுத்தி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அங்கே தான் நிறுத்தி சாப்பிட்டோம். மதியானத்துக்கு புளி சாப்பாடு செஞ்சுருந்தோம், கத்திரிக்காய் பொரியல் எல்லாம் சாப்பிட்டு அங்கே காற்று நல்லா செமையாக அடிச்சிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா காற்று வாங்கிட்டு அங்கே அப்புறம் நொங்கு விற்றுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் நொங்கே சாப்பிடல, அதனால் சாப்பிட்டாச்சு. நொங்கும் ஒரு இது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எங்கள் அப்பா நொங்கு வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு நொங்கு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வர வழியில் மழை செமையாக மழை வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நிறுத்தி அப்புறம் தான் வந்தோம். அப்புறம் இன்றைக்கி அவ்வளோதான், லாங் ட்ரிப் போயிட்டு வந்த இது முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.